அப்புறம் வேற எந்த மெத்தட்ல எல்லாம் வந்து இந்த தீ அணைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு டெமோ. அது இவங்க நம்ம டிமார்ட் பணிய அலுவலர்களே வந்து அதை செய்து காமிப்பாங்க. நீங்க இப்ப பாருங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்க பயப்பட்ட தள்ளி வைப்பா. இப்போ நம்ம கிட்ட வந்து 2 வகையான தீயணைப்பு கருவிகள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சொல்லுவாங்க. இந்த ஒரு வச்சிருக்காரு இல்லைங்களா அந்த ஹாரன், அது வந்து CO2 ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பவுடர் டைப், அதாவது ட்ரை கெமிக்கல் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எல்லாருமே வந்து பப்ளிக் எல்லாருமே இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றது எப்படி ஆப்ரேட் பண்றதுன்றத தயவுசெய்து தெரிஞ்சுக்கணுங்க நீங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா வீட்டுல எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் திங்ஸ் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜ். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் நிறைய ஃபயர் ஆகுது. இந்த கேஸ் எல்லாம் வெடிச்சு ஆர்எஸ்புரத்துல கூட 2 லேடி வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த கேஸ் ஃப்ரிட்ஜ் வெடிச்சிருச்சு இல்லைங்களா. அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்றது இல்லை. அந்த எலக்ட்ரானிக் திங்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணணும். கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ப்ரெஷர் குக்கர், எலக்ட்ரிக் கேஸ் ஸ்டவ், இந்த இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் இருக்கு, ஓவன் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரிலேட்டடா இருக்கும். அதனால வீட்டுல கூட இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் நம்ம வாங்கி வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது இன்கேஸ் எனி ஃபயர் எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆச்சுன்னா அதை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இப்போ இது வந்து ட்ரை கெமிக்கல் பவுடர்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ள வந்து கண்டென்ட்ஸ் வந்து உள்ள ஒரு கெமிக்கல் பவுடர் தான் இருக்கும். அது வந்து இதை நம்ம ஆப்ரேட் பண்ணும்பொழுது உள்ள வந்து நைட்ரஜன் கேஸ் வச்சிருப்பாங்க. அந்த கேஸ் வந்து புஷ் பண்ணி அந்த பவுடர் வந்து நமக்கு எவ்வளவு ஒரு 20 ஃபீட் அளவுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். சரிங்களா. அது இப்போ ஆப்ரேட் பண்ணுவாங்க பாருங்க. இது ஆப்ரேட் பண்ற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். யாரும் பெரிய சிலம்பம் சுத்துற வேலையெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். இது ஒரு 3 மெத்தட் தான் இருக்கும். ஒரு சேஃப்டி பின்ன நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு மேல இருக்கிற இந்த ப்ரெஷர், இதை வந்து இதுக்கு பேர் ட்ரிகர்னு சொல்லுவாங்க. அமுத்துறது பேரு. இதை பிரஸ் பண்ணோம்னா இந்த டியூப் மூலமா என்ன வரும், அந்த பவுடர் வந்து வெளியே வரும். நல்ல ப்ரெஷரா வெளியே வரும்போது அந்த ஃபயர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பவுடர் பட்டு ஃபயர் ஆனது. ஓகேங்களா. இது நீங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும். யார் ஆப்ரேட் பண்ணுவீங்க? எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுவீங்களா? ஸ்டாஃப் எல்லாருமே வைரஸ்க்கு ஆப்ரேட் பண்ண தெரியுங்களா? அதாவது ஆப்ரேட் பண்றது பெரிய விஷயம் இல்ல. எந்த ஃபயருக்கு எந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் நம்ம யூஸ் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அது உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாங்கல்ல. நானே 2 வருஷமா வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். அந்த மாதிரி பெட்ரோல் இல்ல. அதாவது ஃபயர் எங்க ஆயிட்டு இருக்கோ அந்த விண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் போயிடணும். அந்த பக்கம் போகணுமா? நீங்க விண்ட் டைரக்ஷனை பாத்துங்க. ஓகே ஓகே. அதாவது காத்து எந்த -3 டிகிரி கோல்டா வரும். பக்கத்துல போகணுமா? ஒரு 3 அடி கேப் வச்சிருந்தீங்கன்னா போதும். பாத்துக்குங்க. அதுக்கு ஆப்போசிட் போங்க. நீங்க அந்த பக்கம் தான் போகணும். அந்த பக்கம் போங்க. அவங்க மேல எல்லாம் அடிக்கும்.